ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போர் ஏற்படுத்திய தாக்கங்கள் தொடர்பான அதிர வைக்கும் தகவல்கள் பல வெளியாகி இருக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளும் கூட்டாக இணைந்து ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தன. குறுகிய காலத்திற்குள் இந்த போர் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் கூட 6 வார காலங்கள் இந்த போர் நீடித்தது. இந்த போர் என்பது சற்றும் எதிர்பார்க்காத வகையிலான தாக்கங்களை ஏற்படுத்தியது. குறிப்பாக மத்திய கிழக்கில் மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மிகப்பெரிய தலையிடியாக இந்த போர் மாறியிருந்தது. குறிப்பாக ஆர்முஸ் ஜலசந்தி இந்த போர் காரணமாக மூடப்பட்டது. அதன் காரணமாக ஒட்டுமொத்த உலகத்துக்குமான கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டது. இதன் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிக்க தொடங்கியது, எரிவாயு விலை அதிகரிக்க தொடங்கியது. இப்படியான பல தாக்கங்களை இந்த போர் ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்கா மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஈரானுக்கு எதிராக நடத்தியிருந்தது. முதல் நாள் தாக்குதலில் அந்த நாட்டினுடைய உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட முக்கியமான தளபதிகள் பலரும் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பின்னரே ஈரான் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியது. மத்திய கிழக்கில் இருந்த அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருந்தது. இப்படியான தாக்குதல்கள் தொடர்பாக அவ்வப்போது பல தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் கூட தற்போது அதிர்ச்சி அளிக்கும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது இந்த 6 வார கால போர் காரணமாக 42 விமானங்களை அமெரிக்கா இழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்ற ஆராய்ச்சி சேவை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படியே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த 42 போர் விமானங்களில் பெருமைமிகு F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் என்ற விமானங்கள் 4 சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதே போன்று அமெரிக்கா தனது உளவு மற்றும் தாக்குதல் நடத்தும் அதிநவீன ட்ரோன்கள் MQ-9 ரிப்பேர் போன்ற அதிநவீன விமானங்களையும் கூட ஈரான் தாக்கி அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்காவுக்கு இந்தளவு தாக்கத்தை ஏற்படுத்திய ஈரான் மீதும் அமெரிக்கா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தது. ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை ஈரான் சந்தித்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் கட்டிடங்கள், போர் விமானங்கள், போர் கப்பல்கள் என மிகப்பெரிய இழப்புகளை ஈரான் சந்தித்திருந்தது. அது தொடர்பாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரானின் விமானப்படைக்கு சொந்தமான சுமார் 18 முதல் 24 வரையான பழைய ரக போர் விமானங்கள் இந்த போரிலே அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. F-4 மற்றும் சுகோய் ரகங்கள் தரையிலேயே வைத்து அளிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவற்படையின் 12க்கும் மேற்பட்ட அதிவேக ஏவுகணை படகுகள் மற்றும் 2 போர் கப்பல்களும் மூழ்கடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான இந்த 6 வார கால பகுதியில் அமெரிக்கா மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கின்றது. எனவே ஈரானை முற்று முழுதாக அழித்தொழிப்போம் என்று கூறுகின்ற அமெரிக்கா அப்படி செய்வதற்கு எவ்வளவு பெரிய விலையை கொடுக்க வேண்டும் என்பதை இந்த 6 வார கால போர் திட்டத்தெளிவாக எடுத்து காட்டுகிறது. பொருளாதார தடைகள் உள்ளிட்ட பல்வேறு சவால்களுக்கு மத்தியில்தான் ஈரான் இந்த போரில் ஈடுபட்டிருந்தது. இப்படியான தடைகளை தாண்டியே மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் நடத்தியிருக்கிறது. ஒரு நாட்டின் இராணுவ பலம் என்பது வெறும் எண்ணிக்கையில் இல்லை, அது போர்க்களத்தில் எதிர்கொள்ளும் சவால்களில் உள்ளது என்பதை இந்த போர் திட்டத்தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இந்த 6 வார காலப்பகுதியில் இந்த போர் ஏற்படுத்திய தாக்கம் மிகப்பெரிய தாக்கம். ஆகையினாலே இந்த போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று பல்வேறு நாடுகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றன. இந்த போர் நிரந்தரமாக முற்றுப்பெறுமா அல்லது மீண்டும் வெடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.